بسم الله الرحمن الرحيم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய பயான்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இப்போதே உங்களுடைய வீடியோ கீழ் இருக்கும் தமிழ் தாவா மீடியா எனும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு அதற்கு அருகாமையில் இருக்கும் பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் செய்து வையுங்கள். அப்போது நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பெற்றுக் கொள்ளலாம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த ஊரிலே இந்த சபையிலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் மரணம் வரை. எப்போது அவனுக்கு மரணம் வருகிறதோ அப்போதுதான் அவன் விழிக்கிறான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதைத்தான் தெளிவாக கூறுகிறான். அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். வேண்டும் வேண்டும் என்ற உலக ஆசை, உலகத்தை அடைய வேண்டும் என்ற பேராசை, அதிகம் அதிகம் என்ற ஆசை, எதில் அவன் கவனத்தை செலுத்த வேண்டுமோ அதிலிருந்து வேறொரு பக்கம் அவனை திருப்பிவிட்டது. எதுவரை திருப்பும், எதுவரை திருப்ப முடியும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர்களை அவன் சந்திக்கும் வரை. உலகத்தின் முடிவும் மறுமையின் ஆரம்பமும் எங்கே இருக்கிறதோ அதை அவன் சந்திக்கும் வரை உலகத்தை அடைய வேண்டும் என்ற பேராசை, அதிகம் அதிகம் வேண்டும் என்ற ஆசை அவனை திருப்பிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆம், உலகத்துடைய முடிவு நாள், மறுமையின் ஆரம்ப நாள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபர்களை பார்த்தால் அழுவார்கள், மன்னரைகளை பார்த்தால் அழுவார்கள். உஸ்மானை பார்த்து நபித்தோழர்கள் கேட்பார்கள், யா உஸ்மான், நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது, சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, அப்போதெல்லாம் இது போன்று அழாத நீ கபர்களை பார்த்தால் மட்டும் ஏன் அழுகிறாய்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன், இன்னல் கபர் அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. கபர் என்பது மறுமையின் வீட்டின் முதல் வீடாகும். யார் அதில் வெற்றி பெறுகிறாரோ அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையும் அவருக்கு வெற்றியாக அமையும். யார் அதில் தோற்று விடுகிறாரோ, யார் அதில் தோல்வியடைந்து விடுகிறாரோ அதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்வனைத்தும் அவருக்கு சிரமமாக மாறிவிடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மன்னரையை சந்திக்கும் வரை, மலக்குல் மௌத்தை நாம் பார்க்கும் வரை, மரணத்தை நாம் சந்திக்கும் வரை இந்த உலக ஆசை எம்மை மறுமையை விட்டு, அல்லாஹுவை விட்டு, ரசூலை விட்டு, அல்லாஹுடைய தீனை விட்டு திருப்பிக் கொண்டே இருக்கும் என்பதைத்தான் எமது கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்கிறோம். وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ وَذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ. மரணத்துடைய அந்த மயக்கமான நிலைமை, சக்கரத்துல் மௌத்துடைய நிலைமை சந்திக்கும் என்பது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உண்மையின் நிலை எல்லோருக்கும் வந்தே தீரும். அதை விட்டுதான் மனிதன் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லா இதா பலகத்தி தராக்கி வகீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி ஸாகு பிஸ்ஸாக்
இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும். மரணத்துடைய நிலைமை அல்லாஹ் சொல்கிறான். என் மரணத்துடைய நிலைமை எப்படித்தான் இருக்கும், உங்களுடைய மரணத்துடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கும். கல்லா இதா பலகத்தி தராக்கி வக்கீல மன் ராக். கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணையும் போது அவன் கேட்பான், ஓதி பார்ப்பவர் யார்? வக்கீல மன் ராக். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மையர்கபு ரூஹி, என் ரூஹை எடுத்து செல்பவர் யார்? மலாயிக்கத்துர் ரஹ்மாவா, அருளுடைய மலக்குகளா அல்லது வேதனையின் மலக்குகளா? யாரை என்னுடைய மரண நேரத்தில் நான் பார்ப்பேன்? மலாயிக்கத்துர் ரஹ்மாவையா, அருளுடைய மலக்கையா அல்லது வேதனையின் மலக்கையா? யாரின் உயிரை கைப்பற்றுவார்கள்? யாரின் உயிரை வானத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள்? என் உயிருக்கு யார் ஆறுதல் கூறுவார்கள் என்று அவன் கேட்பான். வக்கீல மன் ராக். இன்னும் அறிஞர்கள் சொன்னார்கள், ஓதி பார்ப்பவர் யார்? இந்த நோயை குணப்படுத்துபவர் யார்? இந்த மலக்குல் மௌத்திடமிருந்து என்னை பாதுகாப்பவர் யார் என்று கேட்பான். வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்திஸ் ஸாகு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். அந்த கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் உணர்ந்து கொள்ளுவான், இது அல்லாஹ்வை நோக்கி நாம் செல்லக்கூடிய நேரம் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமை எல்லோரும் சந்திக்க போகிறோம். எல்லோரும் இந்த உலக வாழ்வை விட்டு இன்னொரு உலக வாழ்வை நோக்கி நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மறுத்தாலும் அங்கீகரித்தாலும் நாம் அந்த வாழ்வை சந்தித்தே ஆக போகிறோம். மன்னரையுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய முதல் ஆரம்பம் அது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு சோதனையை, ஒரு பரீட்சையை வைத்திருக்கிறான். அந்த பரீட்சைக்கு 3 கேள்விகளை அல்லாஹ் தயாரித்திருக்கிறான். அந்த 3 கேள்விகள் தான் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த நோக்கத்தின் அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் அதை விரிவாக சொன்னார்கள். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். கபருக்கு அருகிலே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை சுற்றி நபித்தோழர்கள் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். அந்த நபித்தோழர்களுடைய நிலை எப்படி என்றால், எங்களுடைய தலைகளில் பறவைகள் உட்கார்ந்தால் எப்படியோ அது போன்று ஒரே கவனத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை கண்காணித்துக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மன்னரையின் அருகிலே உட்கார்ந்து கொண்டு கையில் இருக்கக்கூடிய குச்சியை கொண்டு பூமியை அப்படியே கிளறிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு தலையை உயர்த்தி சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர். கபருடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுங்கள். கபருடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுங்கள். கபருடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுங்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் இந்த உலக வாழ்வை விட்டு மறு உலக வாழ்வை நோக்கி தயாராகினால் மலக்குகள் அவனிடத்திலே இறங்குவார்கள். அந்த மலக்குகளுடைய தோற்றம் பீதுல் உஜூஹ், வெள்ளை நிற முகங்களோடு, அந்த முகத்துடைய வெளிச்சம் சூரியனுடைய பிரகாசத்தை போன்று இருக்கக்கூடிய நிலையில் மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். அவர்களோடு கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஆடைகள் இருக்கும், சொர்க்கத்துடைய நறுமணங்கள் அதில் பூசப்பட்டிருக்கும். அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை, யாருக்கு உயிர் எடுக்கப்படுகிறதோ அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். மலக்குல் மௌத் வருவதற்காக. மலாயிக்கத்துர் ரஹ்மா உயிரை கைப்பற்ற முடியாது, உயிரை வாங்கித்தான் செல்ல முடியும். மலக்குல் மௌத் வந்தாக வேண்டும். மலக்குல் மௌத் அந்த சபைக்கு வருவார். வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார். அமர்ந்து சொல்லுவார் அந்த முஃமினை பார்த்து, ஐயத்துகன் நூஸ் ஐயத்துகன் நஃப்சு தய்யிபா, சுத்தமான ஆத்துமாவே இந்த உடம்பில் இருந்து வெளியே வா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உன் மீது இருக்கும் நிலையில், அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ் இந்த வார்த்தையை மரண நேரத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உன் மீது இருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைப்பார் அந்த மலக், அந்த உயிர். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு சொன்னார்கள், ஒரு குடுவையிலிருந்து தண்ணீரை கவிழ்த்தால் அந்த தண்ணீர் சொட்டுகள் எப்படி வேகமாக வடிந்தோடுமோ அது போன்று உயிர் அந்த உடம்பிலிருந்து வெளியேறிவிடும். சுப்ஹானல்லாஹ்.
அதற்கு பிறகு அந்த மலக்குல் மௌத் அந்த உயிரை மலாயிக்கத்துர் ரஹ்மாவுடைய கரத்தில் கொடுப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆடையில் நறுமணத்தோடு அந்த உயிரை அதில் சுமந்து சொல்லுவார்கள். சுமந்து வானத்தை நோக்கி எடுத்து செல்லுவார்கள். வானத்தை நோக்கி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கேட்பார்கள், மா ஹாதர் ரூஹு தய்யிப், இது யாருடைய சுத்தமான உயிர் என்று. அப்போது சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மனிதருடைய மகன், இன்னார் மகன் என்று உலகத்திலே அவருக்கு அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்டு அவரை அழைக்கப்பட்டு வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படும். பூமியுடைய முதல் வானம் தட்டப்படும், திறக்கப்படும். அந்த முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு வானத்தை கடக்கும் போதும் அல்லாஹ்விற்கு நெருக்கமான மலக்குகள் அந்த உயிரோடு வானத்தை நோக்கி அவர்களை சுமந்து செல்லுவார்கள். ஏழாவது வானம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை நேரடியாக வரும், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின், இந்த அடியானுடைய உயிரை இல்லியின் என்ற உயர்ந்தோர்களுடைய ஏட்டில் பதிவு செய்யுங்கள். இந்த உயிரை பூமிக்கு அழைத்து செல்லுங்கள். அதிலிருந்து தான் அவர்களை நாம் படைத்தோம், அதில் தான் மீண்டும் செலுத்துவோம், மீண்டும் மறுமைக்காக அதிலிருந்து தான் அவர்களை எழுப்புவோம் என்ற அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அந்த உயிரை அந்த மலக்குகள் சுமந்து வந்து மண்ணறையில் இருக்கக்கூடிய அந்த உடம்பில் மீண்டும் அந்த உயிரை செலுத்துவார்கள். செலுத்தப்பட்டவுடன் மலக்கான், இரண்டு மலக்குகள் வருவார்கள், முன்கர் நக்கீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை வேறொரு ஹதீஸில் ஆதாரப்பூர்வமாக சொன்னார்கள். முன்கர் நக்கீர் வருவார்கள், அவருக்கு அருகிலே அமருவார்கள். அவரை பார்த்து நேரடியாக கேட்பார்கள், மன் ரப்புக, உன் இறைவன் யார்? அவர் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். ஃபயகூலானி லஹு வமா தீனுக, மறுபடியும் கேட்பார்கள், மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? நீ கடந்து வந்த பாதை வழி எது? ஃபயகூலு தீனில் இஸ்லாம், அந்த முஃமின் சொல்லுவான், நான் கடந்து வந்த பாதை, நான் பின்பற்றிய வழி இஸ்லாம் என்று. ஃபயகூலானி லஹு, மீண்டும் கேட்கப்படும், மா ஹாதர் ரஜுலு அல்லதி புஇஸ ஃபீக்கும், அனுப்பப்பட்ட இந்த ரசூலை பற்றி, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர் என்று. அவர் சொல்லுவார், ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. ஃபயகூலானி லஹு வமா இல்முக், அதனுடைய கல்வி உனக்கு எப்படி வந்தது? அவன் சொல்லுவான், கரஅது கிதாபல்லாஹ், நான் குர்ஆனை படித்தேன். ஃபஆமன்து பிஹி, அதை நம்பிக்கை கொண்டேன். வஸத்தக்து, அதை உண்மைப்படுத்தினேன். அவன் சொன்ன மாத்திரத்திலேயே மீண்டும் வானத்திலிருந்து அழைப்பு வரும், அன் ஸதக அப்தி, என் அடியான் உண்மையை சொன்னான். ஃபஃப்ரிஷூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள். வஅல்பிஸூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஆடை அவனுக்கு அணிவியுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னah, சொர்க்கத்தை நோக்கி கதவை அவனுக்கு திறந்து வையுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய நறுமணங்கள், அதனுடைய காற்று அவனை அப்படியே உராய்ந்து செல்லும். அந்த கபர் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாகப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு ஒரு அழகிய தோற்றத்தில், ஒரு அழகிய ஆடையில், அழகிய நறுமணத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் சொல்லுவார், உன்னை மகிழ்ச்சி அடையக்கூடிய நற்செய்தியை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள், இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று. அவர் கேட்பார், ஃபயகூலு லஹு மன் அன்த், நீ யார்? நலவை கொண்டு வரக்கூடிய முகத்தை வைத்திருக்கிறாயே, நீ யார்? அவர் சொல்லுவார், அன அமலுக ஸாலிஹ், நான் தான் இந்த உலக வாழ்வில் நீ செய்த நல்ல அமல்கள் என்று. அந்த மனிதன் மகிழ்ச்சியில் சொல்லுவான், ரப்பி அக்மிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்து, மறுமையை ஏற்படுத்து, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நான் திரும்பி செல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் அவன் ஆனந்தத்தில் கூறுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த இன்னொரு உருவத்தை பற்றி சொன்னார்கள். வ இன்னல் அப்தல் காஃபிர், காஃபிருடைய உயிராக இருந்தால் உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கி அந்த உயிர் தயாராகக்கூடிய நிலையில் மலக்குகள் இறங்குவார்கள். கருமை நிறத்தோடு அவர்களிடத்திலே சம்பட்டிகள் இருக்கும். அவன் பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். அதற்கு பிறகு மலக்குல் மௌத் அந்த இடத்திலே வருவார். வந்தவருடைய தலைமாட்டிலே அமருவார். அழைத்து சொல்லுவார், ஐயத்துகன் நஃப்சுல் கபீஸா, அசுத்தமான ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபம்
அல்லாஹ்வுடைய வெறுப்பு உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைப்பார்கள். அந்த உயிர் அங்கும் இங்கும் தப்பிப்பதற்கு ஓடும். சிரமத்தோடு கஷ்டத்தோடு அந்த உயிர் தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும். அந்த உயிரை அந்த மலக் அந்த உடம்பிலிருந்து வாங்கியதற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த ஆடையில் அந்த உயிரை சுற்றி வானத்தை நோக்கி எடுத்து சொல்லுவார்கள். வானத்தை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் மலக்குகள் கேட்பார்கள், மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், இந்த அசுத்தமான உயிர் யாருடையது என்று. ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மனிதருடைய மகன், இன்னார் மனிதர் என்று உலகத்திலே அழைக்கப்பட்ட பெயரை விட இழிவான பெயரை கொண்ட அந்த உயிரை அழைப்பார்கள். வானத்துடைய முதல் வானம் தட்டப்படும். அந்த உயிருக்கு சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அராஃபுடைய வசனத்தை ஓதினார்கள். லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னஹ் ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். இந்த உயிருக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள், சொர்க்கத்தில் இந்த உயிர் நுழைய முடியாது ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை என்று கூறி அல்லாஹ்விடத்திலிருந்து அழைப்பு வரும். உக்துபு கிதாபஹு, இவனுடைய உயிரை சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யுங்கள், பூமிக்கு இந்த உயிரை தூக்கி வீசுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். பூமியை நோக்கி அந்த உயிர் தூக்கி வீசப்பட்டு மீண்டும் உடலில் செலுத்தப்படும். 2 மலக்குகள் வருவார்கள். வந்து அமர்ந்து கேட்பார்கள், மன் ரப்புக், உன் இறைவன் யார்? அவன் சொல்லுவான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. வமா தீனுக், ஹா ஹா லா அதிரி, ஏதோ நீங்கள் பேசுகிறீர்கள், எனக்கு தெரியவில்லையே. இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய்? லா அதிரி, எனக்கு எதுவும் தெரியாது. வானத்திலிருந்து அழைப்பு கொடுக்கப்படும். அன் கதப், இவன் பொய்யன், இவன் பொய்யைத்தான் கூறுகிறான். ஃபஃப்ரிஷு லஹு மினன் நார், நரகத்துடைய விரிப்பை இவனுக்கு விரியுங்கள், நரகத்துடைய வாசலை திறந்து வையுங்கள். அதனுடைய வெப்பம், அதனுடைய சூடு அவனை தாக்கும். கபர் அவனை நெருக்கும். ஒரு விலா எலும்பு இன்னொரு விலா எலும்போடு இணைந்து கொள்ளும். அதற்கு பிறகு ஒரு இழிவான தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார். அவரிடத்தில் இழிவான ஆடைகள் இருக்கும், துர்நாற்றம் வீசும். அவர் சொல்லுவார், இந்த இழிவான நாளை குறித்த நற்செய்தியை பெற்றுக்கொள், இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும். அவர் கேட்பார், மன் அன்த், நீ யார்? இப்படி இழிவை கொண்டு வந்திருக்கிறாயே. அவர் சொல்லுவார், அன அமலுக்கல் ஹபீஸ், நான் தான் நீ செய்த பாவமான அமல்களாகும். அவன் சொல்லுவான், ரப்பி லா துகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ், மறுமையை ஏற்படுத்தி விடாதே, மறுமையை ஏற்படுத்தி விடாதே என்று அவன் கதறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில், ஒரே ஹதீஸில் முஃமினுடைய நிலைமை கபரில் எப்படி இருக்கும், அவனுடைய உயிர் எப்படி அழைத்து செல்லப்படும், காஃபிருடைய நிலைமை எப்படி இருக்கும், அவனுடைய உயிர் எப்படி அழைத்து செல்லப்படும் என்ற முழு விவரத்தையும் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணம், அந்த மலக்குல் மௌத், அந்த மலாயிக்கத்துர் ரஹ்மா அவ் மலாயிக்கத்துல் அதாப், இவர்களை எப்போது பார்ப்போம் என்று நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் இந்த 2 கண்களால் அந்த மலாயிக்கத்துர் ரஹ்மாவையோ மலாயிக்கத்துல் அதாபையோ பார்க்க போகிறோம் என்று தெரியாது. யார் எம் உயிரை அழைத்து செல்லுவார்கள்? எந்த மலக் எம்முடைய உயிரை பார்த்து புகழ்வார்? எந்த மலக் எம்முடைய உயிரை பார்த்து இகழ்வார்? எம்முடைய உயிருக்கு வானத்தை கடப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா, அல்லது வானம் திறக்கப்படாமல் இந்த பூமியிலேயே தூக்கி வீசப்படுமா என்று எமக்கு தெரியாது. கபரில் வைக்கப்பட்டவுடன் எந்த மலக்கு வருவார்? அந்த முன்கர் நக்கீர் வந்தவுடன் கேட்பாரே, மன் ரப்புக் வமா தீனுக், இந்த ரசூலை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று. இதற்கெல்லாம் என்ன பதிலை சொல்லப் போகிறேன் என்ற எதுவும் எமக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 கேள்விகளும் எமக்கு தெரியும். இந்த கேள்வி எமக்கு கேட்கப்பட்டே தீரும். இந்த கேள்வியின் பதில் எம்முடைய நாவிலிருந்து வர முடியாது. எம்முடைய செயல்கள்தான் இதற்குரிய பதிலை கபரில் சொல்ல முடியும். அந்த செயலோடு தான் நாம் வாழ்கிறோமா? மன் ரப்புக என்று கேட்டால் என் நாவு ரப்பி அல்லாஹ், என்னை படைத்து பரிபாலித்து
ஆட்சி செய்து நிர்வகித்து என் உயிருக்கும் என் உடைமைக்கும் ஒட்டுமொத்த வாழ்விற்கும் யார் உரிமையாளனோ அவன்தான் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தருவானா? அல்லது மன் ரப்புக என்று கேட்டால், ரப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்தும் அவனை பற்றி அறியாமல் வாழ்ந்து, அவனை பற்றி தெரியாமல் வாழ்ந்து ஹா ஹா லா அதிரி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை, அந்த நஷ்டத்தை நான் பெறுவேனா? யோசித்து பாருங்கள். நாமும் இப்போது கேட்டால் சொல்லுவோம், எம்மை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று. ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்கும் அதே வார்த்தையை சொன்னான். வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று நபியை அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் தான் வானம் பூமியை படைத்தான் என்று. அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள், நாமும் அதைத்தான் சொல்கிறோம். அவர்களுக்கும் நமக்கும் வரக்கூடிய வித்தியாசம் அல்லாஹுவை அறிந்து கொண்ட முறையில், அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வியில், அல்லாஹுவை நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில், ருபூபிய்யாவில், உலூஹிய்யாவில், அஸ்மா வ சிஃபாத்தில் அல்லாஹுவை நாம் எப்படி அறிந்தோமோ இதில்தான் நாமும் முஷ்ரிக்குகளும் வேறுபடுவோம். இதில்தான் கபரின் கேள்விக்கு பதில் உண்டு. ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுவதற்கும் ஹா ஹா லா அதிரி என்று சொல்லுவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லாஹுவை அறிந்திருக்கக்கூடிய இல்மில் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, நபியை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனை அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. அல்லாஹுவை அறிந்திருக்கிறோமா? யார் அந்த அல்லாஹ்? அவன் யார்? யாரை படைத்தான் அவன்? எதை படைத்தான் அவன்? எப்படி படைத்தான் அவன்? எந்த அமைப்பில் படைத்தான் அவன் என்று சிந்தித்தோமா? எது அவனுடைய கடமை? எது எம்முடைய கடமை? எதை செய்தால் அவன் ஏற்றுக்கொள்ளுவான், எதை செய்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எது அவனுக்கு பிடிக்கும், எது அவனுக்கு பிடிக்காது, எதை அவன் அங்கீகரிப்பான், எதை அவன் நிராகரிப்பான் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்துதான் இந்த பூமியில் வாழ்கிறோமா? எம்மிலே பலருக்கு யாரை சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று புகழ்கிறோமோ அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் கூட முஷ்ரிக்குகள் சொல்லக்கூடிய பதிலை, காஃபிர்கள் சொல்லக்கூடிய பதிலை அப்படியே சொல்லக்கூடிய மக்களாகத்தான் எம்மிலே பலர் வாழ்கிறோம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் பலர் சொல்லுவார்கள், அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், காற்றிலும் இருப்பான், நிலத்திலும் இருப்பான். இதுவா நீங்கள் சொல்லக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அதீம் என்ற ரப்புடைய தன்மை? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவனுடைய பெயர்கள் என்ன? அவனுடைய பண்புகள் என்ன? அவனை எப்படி வணங்க வேண்டும்? எதை கொண்டு அவனை வணங்க வேண்டும்? எதை கொண்டு அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எந்த விவரமும் அறியாமல் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அறிஞர் சொல்லுவார், அல்லாஹுவை ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அறிகிறானோ அவ்வளவு தூரம் அல்லாஹுவை பயப்படுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹுவை எவ்வளவு தூரம் அறிகிறானோ அவ்வளவு தூரம் அல்லாஹுவை பயப்படுவான். இன்னஹுல் பசீர், அவன் பார்ப்பவன். இன்னஹு ஸமீஅ், அவன் கேட்பவன். அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது, அவனை போன்று யாரும் கேட்க முடியாது. இந்த தன்மையை உள்ளத்திலே பதிந்தவன் அவனுக்கு முன்னால் ஒருபோதும் பாவம் செய்யும் போது வெட்கப்படாமல் இருப்பதில்லை. ஆனால் நாம் பாவம் செய்கிறோம், குற்றம் செய்கிறோம். தனிமை என்று வந்தால் ஒரு மனிதன்
அருவருப்பாக வெளிப்படையாக கருதக்கூடிய பாவங்களை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால் சர்வ சாதாரணமாக செய்கிறோம். பெற்றோர் இருந்தால் பாவம் செய்வதில்லை, சகோதரர்கள் இருந்தால் பாவம் செய்வதில்லை, ஆசிரியர்கள் இருந்தால் பாவம் செய்யவில்லை, நண்பர்கள் இருந்தால் பாவம் செய்வதில்லை. ஆனால் இவர்களெல்லாம் எம்மை விட்டு ஒதுங்கிவிட்டால், தனிமையின் அறை என்று வந்தால் அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் என்பதை அறிந்தும் அவனுக்கு முன்னால் பாவம் செய்கிறோம் என்றால் அல்லாஹுவை நாம் அறியவில்லை என்றுதான் அர்த்தம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், லா தந்துர் இலா சிஹரில் ஹதீஆ, பாவத்துடைய சிறுமையை பார்க்காதே, பாவம் எவ்வளவு சிறியது என்பதை பார்க்காதே, ஆனால் அதை யாருக்கு முன்னால் செய்கிறாய் என்று பார். அவன் மகத்தானவன், அவனுக்கு முன்னால் அதை செய்கிறாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஒரு அறிஞர் சொல்லுவார், அல்லாஹ் நீங்கள் பாவம் செய்யும் போது உங்களை பார்க்கவில்லை என்று நீங்கள் கருதினால் அல்லாஹுவை நீங்கள் மறுக்கக்கூடிய முஷ்ரிக்காக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் உங்களை நீங்கள் பாவம் செய்யும் போது பார்க்கிறான் என்பதை அறிந்தும் நீங்கள் பாவம் செய்தால் அல்லாஹுவை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக மாற்றி விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இது, அல்லாஹுவை அறிந்தவனுடைய வாழ்க்கை இது, அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை உள்ளத்திலே சுமப்பவனுடைய வாழ்க்கை இது. ஒரு முஃமின் பாவம் செய்தால் செய்த பாவத்தை நினைக்க மாட்டான். ஒரு முஃமின், நன்றாக கவனியுங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால், குற்றம் செய்து விட்டால், அந்த பாவம் எவ்வளவு சிறியது பெரியது இதை மக்கள் தெரிந்தால் என் நிலைமை என்னவாகும், இதை பற்றியெல்லாம் ஒரு முஃமின் கவலை கொள்ள மாட்டான். ஒரு முஃமின் மானக்கேடான விஷயத்தை செய்தாலும், அசிங்கமான அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்தாலும், அவன் செய்து முடித்ததற்கு பிறகு யாரை நினைப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். அல்லாஹ் சொல்கிறான், முத்தகின்களுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது, சொர்க்கவாதிகளுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், அருவருக்கத்தக்க செயலை செய்து அசிங்கமான செயலை செய்வான், தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளுவான். அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு ذكرுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுவை நினைப்பான். என் ரப்பு நான் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து விட்டானே என்று நினைப்பான். ذكرுல்லாஹ் فاستغفروا لذنوبهم. அவன் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவான். அல்லாஹ் கேட்கிறான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ்வை தவிர அந்த பாவத்தை யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டும், அல்லாஹ் யார் என்பதை படித்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முறையை, உலூஹியாவை தெரிந்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை, அவனுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது, அவனுக்கு எண்ணிலடங்காத தன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடாத பெயரும் அவன் அறிந்த மறைவான ஞானத்திலே இருக்கிறது. அதனுடைய விளக்கங்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனை நான் எப்படி நேசிக்க வேண்டும், அவன் என்னை எப்படி நேசிக்கிறான் என்ற எல்லா விவரங்களையும் தெரிந்தவன்தான் அதை வாழ்வில் செயலாக ஏற்று செயல்பட்டு வாழ்ந்தவன் தான் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று. உமாதீனுக், இரண்டாவது கேட்கப்படும், உன் மார்க்கம் எது, நீ வந்த வழி எது? இஸ்லாம் என்று நாவால் சொல்லிவிடலாம் இப்போது, ஆனால் கபரில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் இஸ்லாம் என்று நாவு சொல்ல முடியாது. அமல் அந்த நாவுக்கு சக்தி கொடுக்கும் சொல்லுவதற்கு. சொல் தீனில் இஸ்லாம் என்று. இன்று இஸ்லாம் எல்லாம் வெறும் கலாச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஊருக்கு ஊர் அல்லாஹ்வுடைய தீன் செயல்படுத்தக்கூடிய முறையில், அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்தக்கூடிய வகையில்
கலாச்சாரமாக மாறிக்கொண்டு வருகிறது அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். ஆடையில், தோற்றத்தில், நிகழ்வுகளில், திருமண நிகழ்ச்சிகளில் வெறும் சடங்காக, சம்பிரதாயமாக, ஊருடைய வழக்கமாக எதுவோ அதுதான் மார்க்கமாக எமது பார்வையில் பார்க்கப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவெல்லாம் வெறும் பேச்சாக, ஏட்டாக, உரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊருக்கு ஊர் இஸ்லாம் மாறுபடாது. இது கலாச்சாரம் அல்ல மாறுபடுவதற்கு, இது வாழ்வியல் முறை. இது இந்தியாவிலும் ஒரே முறைதான், இங்கிலாந்திலும் ஒரே முறைதான், இந்த ஊரிலும் ஒரே முறைதான். எந்த ஊர் சென்றாலும் இஸ்லாம் ஒரே முறையில், ஒரே வழியில், ஒரே பண்பாட்டில், ஒரே கலாச்சாரத்தில் தான் அமைக்கப்படும். பாருங்கள், யோசித்து பாருங்கள், எப்படி இந்த தீனை நாம் பார்க்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் அறிந்திருக்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் பின்பற்றுகிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய மக்கள் எம்மில் எத்துணை பேர்? மார்க்க கல்வியை கண்ணியமாக கருதி, அதை ஏற்று வாழ்வதை கண்ணியமாக கருதி தம்முடைய பிள்ளைகளை அதில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் எம்மில் எத்துணை பேர்? இல்ல மாஷா அல்லாஹ், காலம் மாறி வருகிறது. ஆனால் இது போதுமா? முடியாது. அடுத்த தலைமுறை மார்க்க அறிஞர்கள் இல்லாமல், கல்வியாளர்கள் இல்லாமல், வெறும் பேச்சாளர்களை மட்டும் சுமந்து மாறக்கூடிய நிலைதான் இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தின் நிலை. அறிஞர்கள் யார் இந்த நாட்டில்? கைவிட்டு எண்ணலாம். இவர்கள் அறிஞர்கள், இவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை படியுங்கள். இவர்கள் அறிஞர்கள், இவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை படியுங்கள். இவர்கள் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுடைய தகுதி அறிந்து இவர்களிடத்திலே மார்க்கத்தை படியுங்கள் என்று கைகாட்டி விரல் விட்டு அறிஞர்களை எண்ணக்கூடிய நிலைதான் இந்த நாட்டுடைய முசீபா. மார்க்க கல்வி கண்ணியமாக கருதப்படக்கூடிய நிலைமை வரும் வரை அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு பயணிக்கக்கூடிய வாலிப சமூகம் உருவாகாத வரை இந்த நாட்டிலிருந்து இந்த முசீபா எடுக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் அறிஞர்களின் உயிர்களை கைப்பற்றி விடுவான். அறிவியனர்களை தவிர யாரும் அந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்டால் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். இந்த நிலைதான் எம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய நண்பிற்குரியவர்களே, இந்த நிலை மாறவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இல்லாமல் வெறும் அறிவினர்களை மட்டும் நம்முடைய தலைவர்களாக எடுத்து செல்லக்கூடிய நிலைமை எம்மை சுற்றி மாறிவிடும். அல்லாஹ் அதை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. இது கண்ணியம், இது வெற்றி, இது மதிப்பு, இதுதான் கபரில் சொல்லும் தீனியல் இஸ்லாம், என் வழி இஸ்லாம் என்று அதை அறிந்திருந்தால், அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக மாறினால், அந்த இல்ம் எம்மிடத்திலே குறைந்த காரணத்தால் தான் இன்று எம்முடைய சமூகத்தின் வாலிபர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களை கொஞ்சம் கணக்கில் இடுங்கள். மது இன்று முஸ்லிம் வாலிபர்களிடத்தில் சர்வசாதாரணம். கஞ்சா, இது போன்ற போதை பழக்கங்கள். ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான், ஒரு முஸ்லிம் போதை பொருளை விற்கிறான், அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கிறான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள்,
ஒரு முறை மது குடித்தால் 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் அவன் மதுவை நோக்கி திரும்புகிறான். 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். 3வது முறை மது குடிக்கிறான். மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறான். 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். மீண்டும் அவன் திரும்பினால் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளுடைய சீலையும் சலத்தையும் அவனுக்கு நாளை மறுமையில் குடிக்க கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்திலே மதுவிற்கு குடிக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியாது. போதைக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியாது. ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சர்வ சாதாரண குற்றங்களாக இதுவெல்லாம் சமூகத்திலே மலிந்து கிடக்கிறது. காரணம் என்ன? இல்ம் இல்லை, கல்வி இல்லை. இதைவிட மோசமான குற்றம், அருவருக்கத்தக்க குற்றம், நான் மேலே சொன்ன அத்துணை பாவங்களை விடவும் மிகைத்த குற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ரமதானில் மட்டும் பேணப்பட்டு ரமதான் முடிந்து விட்டால் எம்மை விட்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியமும் அதுதான் அஸ்ஸலா, தர்க்குஸ்ஸலா, தொழுகையை விடுதல். கொலையை விட, மதுவை விட, விபச்சாரத்தை விட, இது போன்ற அசிங்கமான காரியங்களை விடவெல்லாம் அல்லாஹுடைய தீனில் பெரிய பாவம் தொழுகையை விடுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குஃபரோடு இணைத்து சொன்னார்கள். இன்று ரமதான் வந்தால் பள்ளிகள் நிலையும், ரமதான் முடிந்து விட்டால் பள்ளிகள் காலியாகும். ஏன்? இல்ம் இல்லை. தொழுகையை விட்டால் என்ன கூலி, தொழுகையை விட்டால் ஒரு மனிதன் என்ன ஆகுவான் என்ற எந்த விவரமும் அவருக்கு தெரியாது. உமா தீனுக், யார் சொல்ல முடியும் தீனில் இஸ்லாம் என்று? இப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தால் 3வது கேட்கப்படும், இந்த ரசூலை பற்றி என்ன சொல்கிறீர்? யார் அந்த ரசூல்? யார் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. குர்ஆன் சொல்கிறது, உங்களிடமிருந்தே ஒரு தூதர் உங்களுக்காக வந்திருக்கிறார். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர். ஹரீசுன் அலைக்கும், உங்களுடைய வெற்றியின் மீது பேராசை கொண்டவர். அல்லாஹு அக்பர். ஹரீசுன் அலைக்கும், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். உலகத்திலும் அல்லாஹ்வை அழைத்தார். யா அல்லாஹ், இப்ராஹிம் அவருடைய சமூகத்தை கைவிடுகிறார். ஈசா அவருடைய சமூகத்தில் அவரை ஏற்காதவரை கைவிடுகிறார். நான் கைவிட முடியாது. என் சமூகம், என் சமூகம், என்னை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி சொல்லுகிறான், நபியே அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சமூகத்துடைய தீர்ப்புடைய விஷயத்தை நாம் அழிப்பதை ஒருபோதும் அந்த செயல் உம்மை கவலையடைய செய்யாது. சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வேன், அழிக்கக்கூடிய தீர்ப்பு உமக்கு எந்த கவலையும் அழிக்காது நபியே என்ற வாக்குறுதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ரசூலுக்கு உலகத்திலே அல்லாஹ் கூறினான். மறுமையில் எல்லா நபிக்கும் ஒரு பிரார்த்தனை உண்டு. அந்த எல்லா நபியும் அந்த பிரார்த்தனையை உலகத்திலே செலவழித்து விட்டார்கள். நான் அந்த பிரார்த்தனையை வைத்திருக்கிறேன், நாளை மறுமையிலே என் உம்மத்திற்கு ஷஃபாஅத் செய்வதற்காக. எல்லா நபியும், ஆதம் என்னை விட்டு செல்லுங்கள், நூஹ் என்னை விட்டு செல்லுங்கள், இப்ராஹிம் என்னை விட்டு செல்லுங்கள், ஈசா என்னை விட்டு செல்லுங்கள், மூசா என்னை விட்டு செல்லுங்கள் அலைஹிமுஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் அனலஹா அனலஹா, அதற்குரியவன் தான் நான், அதற்குரியவன் தான் நான் என்று கூறி ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை அதற்கு முன்னால் யாரும் சொல்லி இருக்க முடியாது. அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் பேசுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள் அங்கீகரிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை மஹ்ஷரில், யா ரப்
உம்மதி உம்மதி, என் ரப்பே என் சமூகம் என் சமூகம். இந்த ரசூல் யார் என்று எமக்கு தெரியுமா? தாயிஃப், 2 மலைகளுக்கு இடையில் நபியே சொல்லுங்கள், இவர்களை அழித்து விடுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வருபவர்களாவது அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ரசூலுல்லாஹ் யார் என்று எமக்கு தெரியுமா? தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு மனிதன் நெருப்பை எரிய வைக்கிறான். ஈசல்கள் நெருப்பென்று தெரிந்து அது வெளிச்சம் என்று அறிந்து அதை நோக்கி விழ வருகிறது. நெருப்பென்று அறியாமல் வெளிச்சம்தான் என்று அவன் அதை தடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனை மீறியும் அதில் விழுகிறது. நானும் அப்படித்தான் நரகத்திற்கு முன்னால் இருந்து உங்களை காத்து கொண்டே இருக்கிறேன், இதில் விழுந்து விடாதீர்கள் என்று. ஆனால் உலக ஆசை உங்களை சுற்றி இருக்கும் காரணத்தால் அதை நோக்கி விழுவதற்கு நீங்கள் ஓடி வருகிறீர்கள். உங்கள் இடுப்பை பிடித்து இழுக்கிறேன், என்னையும் மீறி விழுகிறீர்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் யார் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் பெயர் தெரியுமா? அவர்களுடைய தன்மைகள் தெரியுமா? அவர்களுடைய குடும்பம் யார் என்று தெரியுமா? அவர்களுக்கு எத்துணை பிள்ளைகள் என்று தெரியுமா? எப்போது பிறந்தார்கள், எங்கே வாழ்ந்தார்கள், எங்கே மரணித்தார்கள், யாரை சந்தித்தார்கள், எந்த போர்க்களங்களில் கலந்து கொண்டார்கள் என்ற ரசூலுடைய வாழ்வை குறித்து கேட்டால் எம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களுடைய பெயர்களை கேளுங்கள். இந்த கூட்டத்தில் 11 மனைவிமார்களில் எத்துணை மனைவிமார்களுடைய பெயர்கள் எமக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்விற்கு எத்துணை ஆண் குழந்தைகள், எத்துணை பெண் குழந்தைகள், ஏதாவது நமக்கு தெரியுமா? எத்துணை ஆண் குழந்தைகள் உயிரோடு இருக்கும்போது மரணித்தார்கள், எத்துணை பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கும்போது மரணித்தார்கள், எத்துணை குழந்தைகள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் வாழ்ந்தார்கள் என்று ஏதாவது விவரம் எமக்கு தெரியுமா? அவர்கள் நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன, அதில் என்னென்ன வெற்றிகள் கிடைத்தது, எப்படி கிடைத்தது, அவர்கள் அனுப்பிய படைகள் என்ன, அதில் எப்படி வெற்றிகள் கிடைத்தது, மதீனாவுடைய சாம்ராஜ்யத்தை அல்லாஹுடைய தூதர் எப்படி அமைத்தார்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு அல்லாஹுடைய தூதர் எப்படி அழைத்து சென்றார்கள் ஒரு சமூகத்தை, ஏதாவது தெரியுமா? ஆனால் நாமும் சொல்லுவோம் முஹம்மது ரசூலை நேசிக்கிறோம் என்று. இந்த வார்த்தையில் பொய் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிய வேண்டாமா கண்ணியத்துக்குரியவர்களே? அந்த ரசூலுடைய வாழ்க்கை எம்மில் எங்கே? அந்த ரசூலுடைய குணம் எம்மில் எங்கே? அந்த ரசூலுடைய பண்பு எம்மில் எங்கே? அந்த ரசூலுடைய தீர்ப்பு எம்முடைய சமூகத்தில் எங்கே? ரசூலுடைய சுன்னா இன்று மதிக்கப்படக்கூடிய முறை சுன்னாதானே? விட்டால் என்ன? சுன்னாதானே? ஹதீஸில் தானே இருக்கிறது, விட்டால் என்ன? இதான் நம்முடைய மதிப்பின் முறை சுன்னாவிற்கு. நபித்தோழர்கள் கீழே விழுந்து விடாமல் நெஞ்சில் தாங்கிய சுன்னாக்கள் எல்லாம் இன்றைய சமூகத்தில் தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு சமமாக எமக்கு மாறி வருகிறது. அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் அலட்சியப்படுத்தப்படுகிறது. திருமணம் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்ய சொன்னார்கள், செய்ய தயாரா? ஊருடைய வழிமுறை வேறு, எங்களுடைய குடும்பத்தின் வழிமுறை வேறு, இந்த ஊருடைய கலாச்சாரம் வேறு. இப்படி நடந்தால்தான் ஊர் ஏற்றுக்கொள்ளும், உலகம் ஏற்றுக்கொள்ளும். எல்லா ஊர்களிலும் இதே பேச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இப்படித்தான் இருந்தது. இந்த காலத்தில் எல்லாம் இப்படி வளர்த்தால் மக்கள் என்ன பேசுவார்கள், ஊர் என்ன பேசுவார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு திருமணத்துடைய விஷயத்தில் உறவு முறிந்தாலும் பிரிந்தாலும் இதுதான். இல்லை, எங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துடைய நீதிபதிகள் இருக்கிறார்கள், கோர்ட்டுகள் இருக்கிறது, அங்கு சென்று நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சொத்துரிமை, என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்க விரும்புகிறேனோ கொடுப்பேன். நான் உயிரோடு வாழும் போதோ மரணித்ததற்கு பிறகோ ஆண் பிள்ளைக்கு இவ்வளவுதான், பெண் பிள்ளைக்கு இவ்வளவுதான். ஒருவேளை பெண் பிள்ளைக்கு கூட என் முழு சொத்தையும் கொடுப்பேன், ஆண் பிள்ளைக்கெல்லாம் என் சொத்தில் எந்த பங்கையும் நான் கொடுக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய ஊருடைய கலாச்சாரம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவிற்கு என்ன மதிப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய வாரிசுரிமை சட்டத்திற்கு என்ன மதிப்பு?
இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய இல்மை சுமக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு என்ன மதிப்பு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். ரசூலுடைய சுன்னாவிற்கு நீங்கள் என்ன முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்பதை வரப்பிக்க அல்லாஹ் சொல்கிறான். நபியே, இறைவனின் மீது அவனே சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை அல்லாஹ் கொடுக்க போகிறான். அதற்கு பிறகு அதற்குத்தான் இது போன்ற சத்தியங்களை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான். லா யுமினூன், அவர்களில் ஒருவரும் முஃமின்களாக மாற முடியாது. எதுவரை? ஹத்தா யுஹக்கிமூக, நபியே உங்களை அவர்கள் தீர்ப்பாளராக மாற்றாதவரை, சுன்னாவை வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் தீர்ப்புக்காக எடுக்காதவரை, இதிலெல்லாம் ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில், சஞ்சலங்களில், குழப்பங்களில், ஷஜர எல்லாவற்றையும் அடக்கும் இந்த வார்த்தை ஃபீமா ஷஜர பைனஹும். அப்படி உங்களிடையே தீர்ப்புக்காக வந்து நீங்களும் தீர்ப்பளித்து ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت, நீங்கள் அளித்த தீர்ப்பை அவர்களுடைய உள்ளம் முழுவதுமாக எந்த சஞ்சலமும் இல்லாமல் ஏற்காதவரை வயுசல்லிமு தஸ்லீமன், தொடர்ச்சியாக அதற்கு கட்டுப்பட்டே இருக்கும் வரையும் அவர்கள் முஃமின்களாக மாற முடியாது. சுப்ஹானல்லாஹ். நபியே உங்களை தீர்ப்பாளராக மாற்றவில்லை என்றால், உங்கள் சுன்னாவை அவர்களுடைய வாழ்க்கையின் தீர்ப்பாக கொள்ளவில்லை என்றால், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளில் தீர்ப்பை ஏற்று மனம் சஞ்சலம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பது சுன்னாவின் தீர்ப்பது என்று தன்னுடைய வாழ்க்கையில் ஏந்தி செயல்படவில்லை என்றால், லா யுமினூன், அந்த ஒரே வார்த்தை சொல்லிவிடும், நீங்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொள்ளவில்லை, மலக்குகளையும் நம்பிக்கை கொள்ளவில்லை, வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளவில்லை, மறுமையும் நம்பிக்கை கொள்ளவில்லை, ரசூல்மார்களையும் நம்பிக்கை கொள்ளவில்லை, விதியையும் நம்பிக்கை கொள்ளவில்லை, நீங்கள் முஃமின்களே கிடையாதென்றால் முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுன்னாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது. இந்த வாழ்வை ஏந்தி இருந்தவன் அந்த ரசூலை நேசித்து, அந்த ரசூலை அன்பு கொண்டு, அந்த ரசூலின் மீது காதல் கொண்டு, அந்த ரசூலுடைய பெயரை உச்சரித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நேசத்தோடு வெளிப்படுத்தி, இந்த உலகத்தில் அவர்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை தரவில்லை, நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே அந்த முஹம்மது ரசூலுடைய முகத்தை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பதற்கு வாய்ப்பை தருவதற்காக எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்வை கழிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கழிக்கக்கூடிய மனிதன் சொல்லுவான், ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேட்கக்கூடிய மனிதர் எனக்காக, எம்முடைய சமூகத்திற்காக, உலக மக்களுக்காக அனுப்பப்பட்ட மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மூன்று கேள்விக்கும் பதில் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்க இல்மிலும் அதை செயல்படுத்தக்கூடிய முறையிலும் தான் இருக்கிறது. இதை யார் வாழ்வாக ஏற்று வாழ்கிறார்களோ, யார் இதை கொள்கையாக கொண்டு பயணிக்கிறார்களோ, இந்த மூன்று கேள்வியின் பதிலை தயாரிக்கக்கூடிய நிலையில்தான் என் வாழ்க்கையின் பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை யார் உணர்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். யார் அதை மறந்து வாழ்கிறாரோ அவர் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் தோற்றிவிடுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கொள்கையையும் நம்முடைய குணங்களையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்வை இந்த உலகத்திலும் மறுமையிலும் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்கும், எம்மை அழைத்தமைக்கும், இது போன்ற அறிஞர்களின் மத்தியில் அழைப்பாளராக இருக்கக்கூடிய என்னையும் அழைத்து பேச வைத்தமைக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி